அந்த சாதனையை கொண்டு வந்தவர் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். படித்த இளைஞர்களுக்கு வந்து நீங்க வேலை கிடைக்காம படித்த இளைஞர்கள் படிச்சு முடிச்சுட்டு வரக்கூடிய இளைஞர்களுடைய வேலை இல்லாத இன்னைக்கு வந்து நீங்க கூட்டிட்டு வர சமயத்துல இந்த தேர்தல் அறிக்கையில படித்த இளைஞர்களுக்கு வந்து நல்ல வேலை வாய்ப்பு உண்டான ஒரு ஸ்கோப் வந்து திமுக அரசு வந்து செயல்படுத்த உண்மையிலேயே செயல்படுத்துவாங்க. ஏன்னு சொன்னா இந்தியாவிலேயே வந்து படித்த பட்டதாரிகள் அதனுடைய சதவீதம் 24% இருக்குது. ஆனால் தமிழகத்தில் 52%. படித்த பட்டதாரிகள் எண்ணிக்கை 52%. நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் சில பகுதிகளில் மட்டும் தொழிற்சாலைகள் மீதியாக உருவாகிற ஒரு காலகட்டங்கள் நாடு சுதந்திரம் அடைந்திருந்து இருக்கிறது. அதை பரவலாக தமிழகத்தில் இருக்கின்ற அனைத்து பகுதிகளிலும் தொழிற்சாலைகளை கொண்டு வந்து நிறுவுவதில் இப்பொழுது நல்ல பல நடவடிக்கைகளை மாண்புமிகு முதலமைச்சர் எடுத்திருக்கிறார்கள். 3 மாநாடுகளை முதலீட்டாளர் மாநாடுகள் 3 மாநாடுகளை அவர் நடத்தியிருக்கிறார். அந்த 3 மாநாடு லட்சக்கணக்கான கோடி ரூபாய்களை இங்கே முதலீடாக கொண்டு வந்து சேர்த்துக் கொண்டிருக்கிறார்கள். அதில் தூத்துக்குடி, மதுரை, திருநெல்வேலி, விருதுநகர், சிவகங்கை, தேனி உள்பட இந்த தென் மாவட்டங்கள், தெற்கத்திய மாவட்டங்களுக்கு நிறைய தொழிற்சாலைகள் இங்கு உருவாகக்கூடிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்பட்டு தொழிற்சாலை உருவாகி கொண்டிருக்கிறது. இன்னும் ஒரு 5 ஆண்டுகளில் நம்முடைய தேனி மாவட்டம் உள்பட தென் மாவட்டங்களில் நிறைவாக தொழிற்சாலை மிகுந்த மாவட்டமாக இருக்கும். அப்பொழுது நம்முடைய படித்த இளைஞர்களுக்கு, வேலை திறன் உள்ள இளைஞர்களுக்கு உரிய வேலை கிடைக்கும் என்று தெரிவிக்கிறேன். நம்ம தேனியில் கூட 440 ஏக்கர்ல வந்து ஸ்பாட் தொழிலாளர்கள் தொடங்கப்பட்டு போயிட்டு இருக்கோம். நல்லாவே தெரியும். இன்னும் சுற்றிட்டே இருக்கீங்கள, நல்லா கவனிச்சிருக்கீங்கள, அதெல்லாம் சொல்ல மாட்டீங்க. அது நீங்க எடப்பாடி பழனிசாமி தான் கேட்கணும். இப்ப நீங்க 4 வருஷமா 4 தடவை ஜெயிச்சு போட்டிட்டு ஜெயிச்சு எல்லாம் மக்கள் மனசுல பதிஞ்சிருச்சு. இப்ப இந்த இயற்கையில சேரும்போது அந்த கட்சி சின்னம் கட்சி சின்னம் தானே பேசும். ஆளா பேச போறாங்க. கட்சி சின்னம் தானே பேசும். அந்த கட்சி நம்பி 2017 இப்ப என்ன 9 வருஷம் இருக்கு. அவர் என்ன தன்னுடைய அடிமைகளை வைத்து தலைமை கழகத்தில் பேச வச்சார். பழனிசாமி பொதுச் செயலராக வந்தா எந்த தேர்தலில் வந்தாலும் அவர்கிட்ட ஜெயிப்பாரு, அவருடைய சூழ்நிலை அவர் உருவாக்கணும்னு சொல்லிதான் அவர் வந்து பொதுச் செயலராகணும்னு சொல்லி கோரிக்கை வச்சாங்க. தேர்தலுக்கு சட்டமன்ற தேர்தலுக்கு 2 வருஷத்துக்கு 21 சொல்றாங்க. 2021 சட்டமன்ற தேர்தலுக்கு 2 வருஷத்துக்கு முன்னாலேயே பழனிசாமி வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் முதலமைச்சர் இப்பயே அறிவிச்சாதான் அந்த தேர்தல் அவர் மகத்தான வெற்றி பெறாரு. அந்த கோரிக்கையும் கொண்டு வச்சாங்க. நாங்களாம் சொன்னோம், சீனியர்லாம் சொன்னாங்க, இல்லைங்க முன்னாலே அறிவிக்க வேணாம், தேர்தல் வரும்போது அறிவிச்சுக்கலாம், தேர்தல் முடிஞ்ச பிறகு அறிவிச்சுக்கல, கேட்க மாட்டேன்ட்டாங்க. ஏன்னா ஒரு ஃபேஸ் வேல்யூ ஆன தலைவராக எடப்பாடி பழனிசாமி இல்லை, மாஸ் லீடரா இல்லை. பேரறிஞர் அண்ணா அவர்கள் மாஸ் லீடர், முத்தமிழ் அறிஞர் அவர்கள் மாஸ் லீடர், புரட்சி தலைவர் அவரும் ஒரு மாஸ் லீடர், அம்மா அவர்கள் ஒரு மாஸ் லீடர். இவர்கள்லாம் ஒரு தோல்வி கண்டால் சந்தர்ப்ப சூழ்நிலையினால் அடுத்த தேர்தலில் அந்த கட்சியை வெற்றி வரக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்கிறார்கள். அதுதான் வரலாறு. தலைவர் நாடாளுமன்ற தேர்தலில் தோற்றிருக்கிறார், அடுத்த தேர்தலில் வெற்றி பெற்றிருக்கிறார். முத்தமிழ் அறிஞர் தோற்றிருக்கிறார், வெற்றி பெற்றிருக்கிறார். புரட்சி தலைவர் அவர்களும் தோற்றிருக்கிறார், வெற்றி பெற்றிருக்கிறார். அம்மா அவர்களும் தோற்றிருக்கிறார், வெற்றி பெற்றிருக்கார். பழனிசாமி 2012 தோல்வி அடைந்து அடுத்த தேர்தலில் வெற்றி பெற்றாரா? ஒரு தேர்தலில் வெற்றி வரல. இப்ப அதை மறைக்கணும். இவ்வளவு பக்கமா இன்னைக்கு இலவசங்க அறிவிச்சிட்டு இருக்காரு. முடியாது. ஏன்னா அவர் எப்பவுமே பொய் தான் சொல்லுவாரு. ஒரு முதலமைச்சர் பொறுப்புல இருக்கிறவர் தொட்டுனா அடுத்த செகண்டே அவர் நாளைக்கு நானும் முதலமைச்சர் இருக்கேன். டெய்லி 3 கவர் வரும். நாட்டுடைய நடப்புகள் உள்ள வரும். இன்னொரு கவர்ல வந்து அரசியல் கட்சியினுடைய கூட்டங்கள் நடைபெறுவதற்கு வரும். எங்கெங்க சட்டம் ஒழுங்கு பாதகம் ஏற்பட்டு ஒரு கவர் வரும். இதெல்லாம் வந்து எப்ப நைட்டே வந்து சேரும் எங்களுக்கு. அதை படித்து பார்க்க வேண்டும். காலையில் 4 மணிக்கு எந்திரிச்சு படிச்சு பார்த்துட்டு தலைமைச் செயலாளர், டிஜிபி எல்லாம் கூட்டு மீட்டிங் எடுத்து நடவடிக்கை எடுக்க வேணும். அதுதான் முதலமைச்சருடைய பொறுப்பு. இவர் வந்து 24 மணி நேரம் கழிச்சு நிருபரில் உங்களை மாதிரி நிருபர்லாம் கேட்கும்போது நீங்க சொல்லிதே எனக்கே தெரியும் அப்படின்னா என்ன ஒரு பொறுப்பற்ற பேச்சாளர் இல்லையா? அதை ஒரு முதலமைச்சர் சொல்லலாமா? இதெல்லாம் படித்தவர்களை சிந்தித்து பார்ப்பாங்களே. இதென்ன இவர் எப்படி சொல்லிட்டு இருக்காரு? நாட்டை ஆளுகின்ற முதலமைச்சரே வந்து நீங்கள் சொல்லித்தான் எத்தனை பேர் இறந்தாங்க சொல்லுங்க தம்பி, எத்தனை பேர் இருந்தாங்க? 13 இருந்தாங்க. எத்தனை பேர் காயப்பட்டாங்க? 42 பேர் காயப்பட்டாங்க. நான் வந்து அவரை கூப்பிட்டேன்.
வாங்க தூத்துக்குடி போய் ஹாஸ்பிட்டல் போய் காயம்பட்டதெல்லாம் பார்த்து வரேன். இல்லை நான் வரல, நீங்கள் போய் பார்த்து வாங்க. நான் தான் போய் பார்த்துட்டு வரேன். அங்கே போய் பார்த்துட்டு பாதிக்கப்பட்ட 42 மருத்துவமனையில் இருந்த நோய் குண்டரிப்பட்டு ரத்த காயத்தை படுத்தேன். ஆறுதல் சொல்லிவிட்டு வந்தேன். சார், நீங்க வந்து திமுகவுல முதலமைச்சரோட பார்த்து இணைவதற்கு முன்னால் பல பத்திரிகையாளர்கள் சந்திப்புல என்ன சொல்லியிருக்கீங்கன்னா, அதிமுகவுல நான் என்ன தவறு செஞ்சேன், என்னைய அதிமுகவுல எந்த கோரிக்கையிலும் எந்த நிபந்தனைகளையும் இன்றி நான் இணைய தயார் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அப்போ நீங்க சொன்னது மாதிரி எந்த கோரிக்கையிலுமே எந்த நிபந்தனையுமே இல்லாம சரின்னு சொல்லிட்டு அதிமுகவுல சொல்லியிருந்தா நீங்க தொடர்ந்து அதிமுகவுல பயணிச்சிருப்பீங்க. நீங்க பயங்கரமா கனவு இருக்கீங்க. இந்த கனவுக்கு நான் எப்படி பதில் சொல்ல முடியும்? நான் எந்த தவறும் செய்யவில்லை அப்படிங்கிறது எனக்கு தெரியும், மக்களுக்கு தெரியும், உங்களுக்கு கூட நல்லாவே தெரியும். அவர் அகங்காரத்தினாலும் ஆணவத்தினாலும் சர்வாதிகாரத்தையும் கட்சியையும் ஆட்சியும் தன் கைக்குள்ளே கொண்டு வந்து இறுக்கி பிடிச்சுக்கணும், யாருக்கும் கொடுக்கக்கூடாதுன்னு. பன்னீர்செல்வம் அவருக்கு முன்னாலேயே முதலமைச்சராக இருந்திருக்காரு. அவரும் பேரெல்லாம் கட்சியில ஒரு நிர்வாக பொறுப்பு இருந்தாருன்னா அவர் அதை சகித்துக் கொள்ளக்கூடிய மனப்பக்கம் அவருக்கு இல்லை. சொல்லி கேளுங்க, நான் சொல்லி முடிச்சுக்கிறேன். சகிச்சு மனப்பக்கம் இல்லை. நானும் அவருக்கு முன்னாடி முதலமைச்சராக இருந்திருக்கேன். ஆனால் தர்மத்தன் சின்னம்மா அவரை முதலமைச்சர் ஆகிட்டு போயிட்டாங்க. தர்மத்தன் தொடங்கப்பட்டது. அப்போ எனக்கு என்ன ஆதரவு இருக்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். அது சமரசம் பேச வரும்போது அவர் முதலமைச்சராக தற்சமயம் இருந்து கொண்டு இருந்ததா இப்ப இணைப்பு நடைபெறுகிறது. ஆகவே அவரே தொடர்ந்து இருக்கட்டும் என்று சொன்னாலும் சரி என்று சொல்லிட்டார். சரி, அதனால் வந்த வினைதான் இப்ப இது. ஆமா சார், இப்ப என்னன்னா அப்படி அவர் சரின்னு சொல்லியிருந்தா அந்த காலகட்டங்கள்ல அவர் சரின்னு சொல்லியிருந்தா இன்னும் நீங்க அதிமுகவுல பயணிச்சிருப்பீங்களா, திமுகவுக்கு போயிருப்பீங்களா? என்ன இது எத்தனை வருஷம் ஆச்சு? இதெல்லாம் நியாயமான கேள்வியா இருக்கு. அவருக்கு அந்த மனசு இல்லைங்க. அதாவது மாறுபட்ட கருத்துக்கள் கொண்ட தன் இயக்கத்தில் இருக்கிறவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க, எல்லா இயக்கத்திலும் இருக்காங்க. அவர்களை அரவணைச்சு செல்கின்ற மனப்போக்கு இப்ப எடப்பாடி பழனிசாமி இல்லை. அதை தான் அதை காட்டுகிறது. நிபந்தனையற்ற ஆதரவு நான் தருகிறேன். உங்களுக்கு தெரியும், 4 மாசத்துக்கு முன்னால ஹோம் மினிஸ்டர் போய் டெல்லியில சந்திக்க சொன்னார். போய் சந்திச்சு அவர் எனக்கு எந்த வித கமிட்மெண்ட்டும் சொல்லலை. என்னங்க ஓபிஎஸ் உங்களுடைய கோரிக்கை என்னன்னு கேட்டார். சார், எனக்கு எதுவுமே வேணாம், கட்சி மட்டும் அனுப்பிச்சு விடுங்க, உங்களால் முடியும்னு சொன்னேன். நான் சொன்னேன், அந்த கேட்க மாட்டேங்கிறார். என்ன செய்யறது அப்படின்ற அந்த சூழ்நிலையில் ஒரு ஹோம் மினிஸ்டர் சொல்லப்படுகின்ற பொழுது எப்படி இருக்கும் பார்த்துக்கோங்க. அவ்வளவுதான். இதேதான் போன சட்டமன்ற தேர்தல் நடந்துச்சு. உங்களுக்கு நல்லாவே ஞாபகம் இருக்கும். நான் அது பல பேட்டிகளை சொல்லியிருக்கிறேன். ஹோம் மினிஸ்டர் பேசினாங்க. பழனிசாமி, நான், ஹோம் மினிஸ்டர் சந்தோஷ், 4 பேரும் பேசணும். ஹோம் மினிஸ்டர் என்ன சொன்ன, கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் மிகப்பெரிய ஒரு தோல்வியை நீங்கள் கண்டிருக்கிறீர்கள். சாரி, நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னால அவருக்கு ஒரு 20 சட்டமன்றத்தில் ஒரு 20% தொகுதியை கொடுங்க, யாருக்கு டிடிஐ 20 தொகுதி கொடுங்கன்னு சொன்னார். அதெல்லாம் முடியாதுன்னுட்டார். யாரு? பழனிசாமி. 15 தொகுதியை கொடுக்கலாமான்னு கேட்டார். முடியாட்டார். 12 கொடுக்கலாம் முடியாட்டார். 10 கொடுக்கலாமா முடியாட்டார். நீ எத்தனை சட்டமன்ற தொகுதியும் ஜெயிப்பேன்னு கேட்கிறார். திரும்ப கேள்வி. 150 சட்டமன்ற தொகுதியில் நான் வெற்றி பெறுவேன். அப்படியா? சரி, ரைட்டு. அப்போ நான் சொன்ன டிடி தினகரன் இந்த சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட மாட்டார். நீ 150 சீட்டு ஜெயிச்சிருவீங்கல்ல. அவர் சொல்லுகிற நபருக்கு நீங்கள் வெற்றியடைந்து முதலமைச்சர் ஆனதுக்கு பின்னால் 10 வாரிய தலைவர் கொடுக்கலாம்னு கேட்கிறாரு. அதுக்கு முடியாது. அது குறி சொல்ல முடியாதுன்னா அப்படியே எந்த பதிலும் சொல்லாமல் கம்யூனிஸ்ட் சந்திச்சிட்டார். இது நடந்தது உண்மை. நாங்கள் 4 பேர் தான் ஒரு அறையில் உட்காந்து பேசிக் கொண்டிருக்கிறோம். காலம் கடந்ததனால் நடந்த உண்மையை நான் சொல்ல வேண்டிய கட்டாயத்தினால் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். 3 முறை அதிமுகவில் 3 முறை முதல்வராக இருந்தவர், 15 ஆண்டுகள் சட்டமன்ற உறுப்பினர், அமைச்சர், 15 ஆண்டு 5 ஆண்டுகள் அமைச்சர், இல்ல சட்டமன்ற உறுப்பினர், இந்த கோடி தொகுதி. அப்படி இருக்கிற 2 முறை பெரியலாம் தொகுதி. அது டீலிமிட்டேஷன்ல ரிசர்வ் ஆனதுனால இங்க வந்தார். அப்படி இருக்கிறவர் திமுக இணைந்து விட்டார் தாய் கழகத்தில் அப்படின்னு சொல்ற எந்த அளவுக்கு கொடுமையை நான் அனுபவிச்சிருப்பேன் 4.5 வருஷம். எந்த அளவுக்கு நான் 4.5 வருஷம் பழனிசாமி முதலமைச்சராக இருக்கும்போது எந்த அளவுக்கு கொடுமைகளை நான் சந்தித்திருக்கிறேன் என்பதை நீங்களே யூகித்துக் கொள்ள வேண்டும். சொல்ல முடியாத கொடுமைகள், வேதனைகள். கட்சி என்றால் படுபாதாளத்தில் கொண்டு போய் தள்ளிக்கொண்டு இருக்கிறாரே என்ற கவலை.
ஒரு முதலமைச்சராக ஆக்கப்பட்டவன் திரும்பவும் உரியவருக்கே நான் கொண்டு கொடுத்திருக்கிறேன் 2 முறை, 3ஆம் முறையும் நான் கொடுத்திருக்கிறேன். எந்தவித முரண்பாடும் முரண்டு முடிக்கவில்லை. அவர்களை பார்த்து தரக்குறைவாக நான் பேசவில்லை. எனக்கு முதலமைச்சர் கொடுத்தது தரக்குறைவாக பேசவில்லை. பழனிசாமி அப்படி நடந்து கொண்டாரா அரசியலில், தமிழகத்தினுடைய அரசியலில்? நீங்கள் யூகித்தை பார்க்கணும். தம்பி, நீங்க ரொம்ப சப்போர்ட் பண்றீங்கல்ல, நடந்திருக்காரா? சொல்லுங்க, சத்தம் போட்டு சொல்லுங்க. இவர் சொல்ல நடந்திருக்காரா? சொல்லுங்க. இப்படி ஆட்டுறீங்களா, இப்படி ஆட்டுறீங்களா? சொல்லுங்க தம்பி, நம்மளுக்கு தானே பேசிருக்கோம். அப்படி இருக்கும்போது அந்த அதிமுகவினர் உங்களை விமர்சனம் பண்றதை எப்படி நீங்க எதிர்பார்க்கறீங்க? நியாயம் இல்லாத விமர்சனங்க. அவங்களுக்கு தெரியும், அவங்களுக்கு எனக்கு சப்போர்ட்டா தான் பேசுறாங்க. தலைமை கழகத்துல பேசுறது சட்டம் பண்றதே கிடையாது. அகங்காரம், ஆணவம். அதனால இன்னைக்கு படுகொலை யாரு? உதயகுமார் கடற்படை எடுத்து போனாரு, குத்துனாரு. பாம்பட்டி எடுத்து போய் பழனிசாமி அள்ளி போய் குழியை போட்டு மூடிட்டாங்க. அவ்வளவு ஒரே வார்த்தையில சொல்லணும். சார், இன்றைக்கு திராவிட கொள்கை கோட்பாடுகளுக்கு நீங்க இணைந்து வந்து கட்சியில் இணைந்திருக்கீங்க. ஒரு அரசியல் பயணம் திராவிட முன்னேற்ற கழகத்தில் படிக்கிற காலத்திலே திராவிட இயக்கத்திலே கொள்கை கோட்பாடுகளுக்கு நான் கட்டுப்பட்டவனாக இருந்திருக்கிறேன், நடவடிக்கையில் இருந்திருக்கிறேன். நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும். நான் கல்லூரி வாழ்க்கையும் சரி, மற்ற வாழ்க்கையும் சரி இருந்திருக்கிறேன். எங்களுக்குள் ஒரு உறவு வந்தது. இப்போது எங்கள் தாய் கணத்தில் நான் இணைந்திருக்கிறேன். என்று சொன்னால் இன்னைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அனைவரையும் அரவணைக்கின்ற போக்கில் அனைத்து மக்களையும் ஒரு தாய் மக்களாக பாவித்து ஒரு சிறப்பான ஆட்சியை ஜாதி வித்தியாசம் இல்லாமல், மதங்கள் வித்தியாசம் இல்லாமல், மதசார்பற்ற இயக்கத்தினுடைய தேர்தல் கூட்டணியுடைய தலைவராக இருந்து கொண்டு பல தேர்தல்களை சந்தித்து வெற்றி கண்டிருக்கிறார்கள். இந்த தேர்தலிலும் அவர் கொண்ட கொள்கைக்கு மாபெரும் வெற்றி கிடைக்கும் என்பதை தெரிவிக்கிறார். கடந்த தேர்தலில் உங்களை எதிர்த்து போட்டியிட்ட வேட்பாளர் பக்கத்தில் இருக்காரு. எதிர்த்து போட்டியிட்ட வேட்பாளர் பக்கத்தில் இருக்காரு. இந்த தருணத்துல 2 பேரும் சேர்ந்து நல்ல நண்பர்கள், முன்னாடியும் நண்பர்கள், இப்போ நண்பர்கள், எப்பவும் நண்பர்களாக தான் இருக்கும். அது ஒரு அரசியல் நாகரிகம். சார், நீங்களே ஒரு முடிவு தர்றீங்க. பன்னீர்செல்வத்தை பாடா படத்துல நிப்பாட்டிக்கிறாங்க. இல்ல சார், செய்தியாளர் சந்திப்புல அந்த வாக்குறுதிகளை பத்தி கொஞ்சம் தெளிவாக, எந்த செய்தியாளர் சந்திப்புக்கு அழைத்ததன் நோக்கமே வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பொய்யான வாக்குறுதிகள் சொன்ன வாக்கு எந்த மாதிரி காப்பாற்ற கூட தெளிவாக கூட சொல்லி காப்பாற்ற மாட்டாங்க. கடந்த முறை பல தடவை வந்து நீங்க தென் மாவட்டங்கள் பூரா வந்து அரசியல் சுற்றுப்பயணம் போயிருக்கீங்க. இப்ப சமீபமா அந்த 10 நாட்கள் போனதுல உங்களுக்கு மன நிறைவா இருக்கா? கட்சி தொண்டர்கள், பொதுமக்கள், மற்ற தாய்மார்கள் வந்து எப்படி எழுச்சி இருக்கு? நீங்க என்னை பார்த்துட்டே இருக்கீங்க. 2014 என் மகிழ்ச்சியே தொலைஞ்சு போச்சு. இப்போ பார்த்தீங்களா நான் எப்படி இருக்கேன்? பார்த்தீங்களா ஜம்முன்னு மகிழ்ச்சியோட இருக்குன்னா நிறைய பேர் சொல்றாங்க போகும்போது, இப்போதான் நீங்க மகிழ்ச்சியோட இருக்கீங்க, சந்தோஷமா இருக்கிறீங்க. ஒரு 10 ஆண்டு காலம் உங்களோட மகிழ்ச்சியை உங்க முகத்தில் நாங்கள் பார்க்க முடியல அப்படின்னா நான் எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பேன். இந்த பழனிசாமியோட பயணித்ததுனால எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பேன் என்பதை அவர்கள் கூர்ந்து என்னை கவனித்திருக்கிறார்கள். சொல்லுங்க, நீங்களும் சொல்லுங்க, நான் எப்படி இருக்கேன்? மகிழ்ச்சியா இருக்கா இல்லையா? அண்ணே, நான் ஏதாவது கேள்வி இருக்கும்போது கீழே பார்ப்பீங்க. சொல்லுங்க, கருத்துக்கு நான் உள்பட, என் மகன் உள்பட இங்க இருக்கின்ற புருஷோத்தமன், நம்ம அனைவரிடமும் தளபதி வாய்ப்பு தந்தா போட்டிடுவோம். இவருக்கு அவருக்குலாம் கிடையாது. வேற என்ன கேள்வி? ஓரளவுக்கு வந்து கிள்ளங்கறி கட்டினாங்க. அடுத்த மாவட்டங்களில் சுற்றுப்பயணங்கள் வந்து தளபதி எடுக்க வேண்டிய முடிவு அவர் ஆணையிட்டார். இணைந்த 2ஆவது நிலைய தென் மாவட்டங்கள் போயிட்டோம்னு சொன்னாங்க. போனேன். நான் பல முறை தென் மாவட்டத்தில் நாடகம் போயிருக்கிறேன், மருமக அம்மாவுடன் போயிருக்கிறேன், பல தலைவரை சேர்ந்து போயிருக்கிறேன். இதுவரை இது மாதிரியான எழுச்சியை நான் கண்டதில்லை. பல கூட்டங்களை, நாடாளுமன்ற கூட்டங்கள், முழுமையான கூட்டங்கள், 39 கூட்டங்களை நானே நடத்தியிருக்கிறேன். இது மாதிரி ஒரு எழுச்சியை நான் பார்க்கிறேன். ஒரு உணர்வுபூர்வமான எழுச்சி. அந்த எழுச்சி யாரால் வந்ததுன்னா, மருமக முதலமைச்சர்
தளபதி அவர்களால் வந்தது என்பதை நான் தளபதி அவர்கள் கருத்து, அவர்களுடைய கருத்து என்றைக்கும் வெற்றி பெறும் என்பதுதான் வரலாக இருந்திருக்கிறது. நடைபெற இருக்கின்ற சட்டமன்ற தேர்தலில் 200 தொகுதிகளுக்கும் மேற்பட்ட தொகுதிகளில் மதசார்பற்ற கூட்டணி உறுதியாக வெற்றி பெறும் என்பதை தெரிவித்துள்ளது. மனநிறைவா உங்களுக்கு பேட்டி ஏதாவது பொய் சொல்லியிருக்கேன்? சத்தம் மட்டும் சொல்லுங்க. ஏதாவது பொய் சொல்லியிருக்கேன்? நன்றி, வாழ்க்கை நல்லா இருக்கும். பத்திரிகை மற்றும் தொலைக்காட்சி நண்பர்களுக்கு என்னுடைய அன்பான நன்றியை தெரிவித்துள்ளது. என்ன